ஒரு அம்மாவா நான் பற்றுதலால ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கிறதா உணர்றேன். நாம போயிடுவோம். நமக்கு அப்புறமும் குழந்தைகள் இருப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கு நாம ஒரு வறண்ட, சூடான, ஆபத்தான உலகத்தை விட்டுட்டு போறோம். ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிற பல விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தியாகம் பண்ணி, உயர்ந்த நிலையில இருக்கிற விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். அம்மா நினைச்சா குழந்தைக்கு முக்தியையும் கொடுக்க முடியும். அம்மா நினைச்சா குழந்தைக்கு மரணத்தை விட மோசமான வாழ்க்கையையும் கொடுக்க முடியும். ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னா நீங்க ரொம்ப நல்ல மனுஷியா இருக்கணும். வணக்கம் சார். முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் சார். என் வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்ததற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கொஞ்ச காலமா உங்களை கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எழுதின சில புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கேன். ஆனா என் புத்திக்கு எட்டின வரைக்கும் எனக்கு யாகம் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல நீங்க யாகத்தை பத்தி அத ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னீங்க. அதுல நாம உயரிய விஷயங்களுக்காக தாழ்ந்த விஷயங்களை அர்ப்பணிக்கும் போது தாழ்ந்த விஷயங்கள் போயிடுது. அப்போ நம்மளால தன்னலமற்ற தன்மையை நோக்கி போக முடியும்னு சொன்னீங்க. நான் இத பத்தி என்ன ஒரு ஜீவன்னு நினைச்சு ஒரு பொண்ணுன்னு நினைச்சு யோசிச்சப்போ என் வாழ்க்கையில எப்படி யாகத்தை ஆரம்பிக்கிறதுன்னு என்னால யோசிக்க முடிஞ்சது. ஆனா என்னோட முழு அடையாளமும் ஒரு அம்மாவா இருக்கிறதால நான் அதுல ரொம்ப அதிகமா ஒரு அம்மாவா இன்வால்வ்டா இருக்கேன். அதனால என்னோட ஒரு நாள் முழுசும் ஒரு அம்மாக்கு ரிலேட்டடான வேலைகள் அதிகமா இருக்கும். அதனால எனக்கு அந்த யாகத்துல அதாவது ஒரு அம்மாவா யாகம் என்ன பங்கு வகிக்கும்? ஏன்னா ஒரு அம்மாவா நான் பற்றுதலால ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கிறதா உணர்றேன். அதுல இருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைச்சா அது என்னோட கடமை தானே. ஒரு அம்மாவோட கடமையில இருந்து நான் விலகிறதா எனக்கு தோணுது. அதனால ஒரு அம்மாவோட வாழ்க்கையில இந்த பிணைப்புல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு யாகம் எப்படி பயனுள்ளதா இருக்கும்? ஒரு அம்மாவோட கடமை என்ன? ஒரு அம்மாவோட கடமை அவங்க குழந்தைக்கு சரியான கல்வியை கொடுக்கறது. அத இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது. குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது, நல்ல வாழ்க்கை முறையை கொடுக்கறது. ஆனா உங்களோட இணைஞ்ச பிறகு எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அது இல்ல. ஒரு அம்மாவோட கடமை அந்த குழந்தையையும் விடுதலையை நோக்கி கொண்டு போக முடியறதுங்கிறது. விடுதலைங்கிறது சரி. ஆனா அது ரொம்ப தூரத்து விஷயம். இப்ப குழந்தை சின்னதா இருக்கு. அதனால நாம விடுதலைங்கிறது அதுக்கு. அம்மாவோட கடமை என்னன்னா அவங்க குழந்தைக்கு எல்லா வகையிலும் உயர்வை கொடுக்கறது. சரிங்களா? உடல் ரீதியா நீங்க அவனை பார்த்துக்குவீங்க தான். நீங்க ஒரு அம்மா. அதனால அவனோட சாப்பாடும் மற்ற ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதோட ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற அவனோட மனசையும் கவனிச்சுக்கிறது தான். இதுதான் இதுதான் ஒரு அம்மாவா? நாம அம்மாவோட ஐடென்டிட்டியை பற்றி தான் பேசுகிறோம்னா ஒரு அம்மாங்கிறதால இதுதான் உங்கள் கடமை இல்லையா? அப்போ நம்மளோட கடமை குழந்தையோட உடம்புக்கும் மனசுக்கும் ரெண்டு தளங்களிலும் எது உயர்ந்ததோ அதை கொடுக்கறதுன்னா நீங்களே சொல்லுங்க. யாகம்னா என்ன? யாகம்னா என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட பல ஆசைகளை குழந்தைக்கு எது சரின்னு தோணுதுங்கிற விதத்திலயோ இல்லன்னா எனக்கு எது சரின்னு தோணுதுங்கிற விதத்திலயோ நிறைவேத்தாம இருக்கிறது தான். யாகம் அப்படின்னா குழந்தைக்கு பிடிச்ச பல கீழ்த்தரமான விஷயங்களை தியாகம் பண்ணி உயர்ந்த தரமுள்ள விஷயங்களை கொடுக்கறது தான். இதுதான் யாகம். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்கிற உறவுல உணர்வுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால, ஆழமா இருக்கிறதால ஒரு அம்மா குழந்தைக்கு எது நன்மை இல்லையோ அதையும் கூட கொடுத்துடுறா. ஏன்னா குழந்தை அதை கேட்குது. குழந்தை தானே. அதனால அதுக்கு அது பிடிக்குதுன்னு அம்மா அதை நிறைவேற்றிடுறா. யாகம்னா நான் குழந்தைய விரும்புறதால அவனுக்கு உண்மையிலேயே உயர்ந்ததும் நல்லதுமானதை மட்டுமே கொடுப்பேங்கிறது தான். இதுதான் யாகம். இதுக்கு என்ன தேவைப்படும்? இதுக்கு என்ன தேவைப்படும்னா குழந்தைக்கு எது உயரியதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதோட எது சின்னது எது ஒரு தாழ்ந்த விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவே நமக்கு தெரியலன்னா யாகம் எப்படி நடக்கும்? அதனால முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குழந்தை சின்னதா இருக்கு, அதோட வாழ்க்கை உண்மையிலேயே சிறப்பா ஆகிற மாதிரி அதுக்கு நான் என்ன கொடுக்கணுங்கிறது தான். உலகத்துல உள்ள எல்லா தாய்மார்களும்
தங்களோட குழந்தைகளை எப்படி வளர்க்கறாங்கன்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி வளர்த்ததால தான் இந்த உலகமே இன்னைக்கு அழிவோட விளிம்புல இருக்கு இல்லையா? குழந்தை சின்னதா இருக்கு, ஒரு 5 வயசுன்னு வச்சுப்போம். அது தன்னோட முழு வாழ்க்கையையும் வாழணும். நாம அவனோட அம்மா. ஆனா அவனுக்காக நாம எந்த மாதிரியான உலகத்தை விட்டுட்டு போறோம்னு பாருங்க. நாம போயிடுவோம், நமக்கு அப்புறமும் குழந்தைகள் இருப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கு நாம ஒரு வறண்ட, வெந்து போன, ஆபத்தான, வெறுமையான உலகத்தை விட்டுட்டு போறோம். இது ஒரு பாசமுள்ள செயலா இருக்க முடியாது இல்லையா? நமக்கு பாசம் இருந்தா நம்ம குழந்தைக்கு உயர்ந்த நல்ல விஷயங்களை கொடுப்போம். பாசம் இருந்தா அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நீங்க ஏதாவது ஏற்பாடு செய்வீங்க. ஆனா ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற கிரகத்தை நம்ம தலைமுறைக்கு விட்டுட்டு போறோம்னா அது குழந்தைக்கு எது முக்கியம்னு நமக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கணும். உலகத்துல உள்ள பெத்தவங்க எப்படி அவங்க குழந்தைகளை வளர்க்கறாங்கன்னு நாம பின்பற்ற தேவையில்லை. பேரண்டிங் பத்தி என்ன டிப்ஸ் கொடுக்கப்படுதுன்னு நாம ரொம்ப கவனம் செலுத்த தேவையில்லை. எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கை நாசமா போனாலும் பேரண்டிங் டிப்ஸ் கொடுக்க வராங்க. அதனால நாம் அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்துல இந்த பேரழிவுக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் தான் காரணம்னு நமக்கு தெரியும். அதனால நான் ஒரு தனித்துவமான வழியில, ஏன்னா அது என்னோட குழந்தை, என்னோட பொறுப்பு. அதனால நான் ரொம்ப கவனமா, ரொம்ப ஒரிஜினலா, ரொம்ப தனித்துவமா என்னை நானே கேட்டுப்பேன். இந்த குழந்தைக்கு உண்மையில என்ன நல்லது, அந்த விஷயத்துக்காக தேவைப்பட்டா மற்ற எல்லா விஷயங்களையும் நான் குறைக்கவும் முடியும். அதே மாதிரி எது உண்மையில கெட்டதுன்னு நான் கேட்டுப்பேன். அது கெட்டதுன்னா 2 பேருக்குமே பிடிச்சிருந்தாலும் கூட அதை நான் நீக்க தயாரா இருப்பேன். என் குழந்தைக்கு என்னோட பழக்க வழக்கம் கூட நல்லது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சா என்னோட பழக்க வழக்கத்தை நீக்கவும் நான் தயாரா இருப்பேன். வீட்டுல கிடைக்கிறத விட ஒரு நல்ல ஸ்கூல்ல, ஒரு ஹாஸ்டல்ல அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அவங்கள அங்க அனுப்பவும் நான் தயாரா இருப்பேன். இதுதான் யாகம். சரி, இது ஒரு சின்ன விஷயமா படுது. தினமும் அவங்களோட முகத்தை பார்க்கறது, அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறது, என் கையால் அவங்கள குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது, இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை எல்லாம் நான் தியாகம் செஞ்சிட்டேன்னு சொல்வேன். ஒரு அம்மாவா நான் உன்னை ஹாஸ்டலுக்கு நீ போன்னு அனுப்பிட்டேன். இது என் யாகம். அம்மாவுக்கு புரியுதா? ஒரு அம்மாவா இருக்கிறது ஒரு பெரிய அசாதாரணமான வேலை. பல வருஷங்களுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து உங்க உடம்புல இருந்து வந்த ஒருத்தரோட ஒரு உறவு எவ்வளவு அற்புதமா இருக்கும்னும் அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கும்னும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு ஆபத்துகள் இருக்கும். என்னோட முதல் புத்தகம் போத் பிந்து, ஒரு சின்ன புத்தகம். அதுல ஒரு அத்தியாயம் இருந்தது, தாய்மையின் பொருளை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே பிறவி கொடுங்கள்னு. அந்த வீடியோவும் ஒருவேளை அதே தலைப்பில் இருக்கலாம். அப்புறம் அந்த வீடியோ அந்த புத்தகத்தோட ஒரு அத்தியாயமா மாறிடுச்சு. அப்புறம் அந்த பிரச்சனை எனக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. அதனால டைமை பத்தி நம்ம கிட்ட குறைஞ்சது 2-3 புத்தகங்கள் இருக்கும். ஏன்னா அப்பாக்களோட எனக்கு அவ்வளவு ஒட்டுதல் இல்லை. அவங்க எல்லாம் பேருக்கு தான். அம்மாக்கள், தாய்மை. ஏன்னா இயற்கை இந்த தாய் குழந்தை உறவை ரொம்ப வலுவா உருவாக்கி இருக்கு. அம்மா நினைச்சா குழந்தைக்கு விடுதலையையும் கொடுக்க முடியும். அம்மா நினைச்சா குழந்தைக்கு மரணத்தை விட மோசமான வாழ்க்கையையும் கொடுக்க முடியும். பெரும்பான்மையான அம்மாக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கங்கிறது தெளிவா இருக்கு. நீங்களே பாருங்க இந்த உலகத்தோட நிலைமையை. சரிங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப நுட்பமான வேலை. அதுக்கு நிறைய கவனம் தேவைப்படுது. ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னா நீங்க ரொம்ப நல்ல மனுஷியா இருக்கணும். நல்லவங்கன்னா ஆத்ம ஞானி தான். நல்லதுக்கு வேற எந்த வரையறையும் இல்லை. இந்த காமன் சென்ஸ் அல்லது நார்மல்ங்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, இதுல இருந்து ரொம்ப தூரமா இருங்க. இது ரொம்ப நார்மலான விஷயம்தான். எல்லா குழந்தைகளும் கேம்ஸ் விளையாடுறாங்க. என் குழந்தையும் வீடியோ கேம்ஸ் விளையாடுது. எல்லா குழந்தைகளும் கார்ட்டூன் பார்க்கறாங்க. என் குழந்தையும் பார்க்குது. எது நார்மலோ அதையே நடக்க விடுறது ஒரு நல்ல அம்மாவோட அடையாளம் கிடையாது. அந்த நார்மலை தான் தியாகம் செய்யணும்.
எல்லா குழந்தைகளும் சின்ன வயசுல முடியை இழுப்பாங்க, நகத்தால கீறுவாங்க, கொஞ்சம் வன்முறையா அடாவடியா நடந்துப்பாங்க. என் குழந்தையும் அப்படிதான் இருக்கு. இதுல என்ன இருக்கு? இது ஒரு நார்மல் விஷயம். நமக்கு நார்மலா இருக்கிறதோட என்ன சம்பந்தம்? ரொம்ப நார்மல்னா அது சஃபரிங் தான். நார்மலா இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க ஏத்துக்கிட்டா, அப்போ உங்க குழந்தையோட சஃபரிங்கையும் நீங்க ஏத்துக்க வேண்டியிருக்கும். ஆச்சாரியஜி, இதுல எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. நான் உங்கள கேட்க ஆரம்பிச்சதிலிருந்து, எனக்கு முதல்ல என் மனசுல வந்த விஷயம், உங்களோட நெறைய வகுப்புகள்ல இருந்த சுயபரிசோதனை தான். நீங்க முதல்ல சரியா இருக்கணும். அப்போதான் ஒரு சரியான நபரா இருந்து, மத்தவங்களுக்கு சரியான முடிவை எடுக்க முடியும். ஆனா, என்னை நானே பாத்துக்க ஆரம்பிச்சபோது, நான் என்னை எப்பவுமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ல தான் கண்டேன். எப்பவுமே அதாவது நான் சுய பரிசோதனை செய்ய உட்கார்ந்தா கூட, என்னோட பரிசோதனை ஏதாவது ஒரு உறவு மூலமா தான் நடக்குது. என்னால ஒரு தூய்மையான நிலைக்குள்ள வர முடியல. இது ஒரு ப்ராசஸா? என்னோட பரிசோதனை கூட சரியானது தானா? இது ரொம்ப சரிதான். தூய்மையான அகங்காரம்னு எதுவுமே கிடையாது. அகம் எப்பவும் ஒரு உறவுல தான் இருக்கும். அதனால நீங்க அந்த உறவை ஆராய்ஞ்சாதான் அகம் பத்தி தெரிய வரும். தூய்மையான அகம்னா என்ன? அதுவே தூய்மையா ஆயிடுச்சுன்னா ஆன்மம் ஆகிடும்ல. அப்போ அகம் எங்க இருக்கும்? அதனால அகம், அதாவது நான் எப்பவும் யாரோடையாவது உறவுல தானே இருக்கும். நான் இப்போ ஏதோ ஒண்ணா ஆகி உட்கார்ந்திருக்கேன். நீங்களும் இப்போ ஏதோ ஒண்ணா ஆகி உட்கார்ந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வேற ஏதோ ஒண்ணா ஆயிடுவீங்க. சில சமயம் நீங்க சாப்பிடுறீங்கன்னா உணவு கூட உங்களுக்கு ஒரு உறவுதான். நான் எப்பவும் உறவு இல்லாம இருக்காது. அந்த உறவுதான் அந்த நேரத்துல அதோட உண்மை, அதோட தற்காலிக அடையாளம். அதனால நீங்க என்ன செஞ்சாலும் யாரோட உங்களுக்கு உறவு இருக்கோ, சாப்பாடோட, துணியோட, யாரோடையாவது பேசும்போது அதே விஷயத்த பாருங்க. உறவு இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? என்ன உணர்வு வருது? என்ன ஆசை இருக்கு? சாப்பாட்டை பத்தி என்ன ஆசை? என்ன உணர்வு இருக்கு? சீக்கிரம் செஞ்சிடணும். சுவையா இருக்கணும்னா அதனால எண்ணெய் அதிகமா ஊத்திடவா? இந்த எல்லா விஷயங்களையும் தான் பார்க்கணும். ஒருத்தரோட நமக்கு ஒருத்தரோட நமக்கு உறவு சரியா இருந்தா, மத்த எல்லாத்தோடவும் நம்ம உறவு சரியா இருக்குமா? கண்டிப்பா, நிச்சயமா. ஆனா அதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, அந்த சரியான வார்த்தை இருக்குல்ல, அது சரியானதை பத்தின நம்ம பிம்பங்களோட ஒத்து போகாது. உதாரணத்துக்கு, நான் இதை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன். இது குப்பை. இதோட என் உறவு ரொம்ப சரியா ஆயிடுச்சு. சரிங்களா? இது சாறு. இது புதுசா பிழிஞ்செடுத்த பழத்தோட சாறு. அதனால நீங்க சொன்னது ரொம்ப சரி. ஒருத்தரோட உறவு சரியா இருந்தா எல்லாத்தோடவும் சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால இதோட என் உறவு சரியாயிடுச்சு. அப்போ சரியானதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? சரியானதோட அர்த்தம் என்னன்னா இது. அப்புறம் என் உறவு இதோட சரியா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன? குப்பை. அப்போ இங்க சரியானதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இது. என்ன செஞ்சேன்? தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்போ சரியானதோட அர்த்தம் அப்போ சரியானதோட அர்த்தம் ஏத்துக்கிட்டதுன்னு மட்டும் இல்ல. சரியானதோட அர்த்தம் என்னன்னா, எது சிறப்பானதோ அதை எடுத்துக்கிட்டது. சரியானதோட அர்த்தம் எது குப்பையோ அதை தூக்கி எறிஞ்சது. அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு குப்பை கேட்கும். அந்த குப்பைக்கு பதில் சொல்லணும். இப்போ நம்ம 2 பேரோட உறவு சரியாயிடுச்சு. முன்னாடி நான் உன்னை மனசுல வச்சிருந்தேன். ஆனா நீ ஒரு குப்பை. நீ குப்பை, உன்னை நான் முன்னாடி மனசுல வச்சிருந்தேன். அந்த உறவு தப்பு. இப்போ நம்ம 2 பேரோட உறவு சரி. இப்போ அந்த குப்பைக்கு அதுக்கு தகுந்த இடத்தை கொடுத்தாச்சு. உன்னை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஆச்சாரியஜி.